தமிழிசை வாணி உள்ளிட்ட பலர்கள் அந்த அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தினார்கள். அதிலே கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்டவர்கள் இப்ப சான்றிதழ்களை பெற்றார்கள். அதே போல உரை இணைய வழியான உரை தொடரிலே இசை குறித்தான உரை நிகழ்ச்சிகள் பல நடந்திருக்கின்றன. அதை தொடர்ந்து மரபிசை என்ற பெயரிலே தொடர்ந்து 2022-23 கல்வியாண்டிலே மிகச்சிறப்பாக ஒரு 100 சான்றிதழ்களை பெற்றார்கள். பல இசையறிஞர்கள் பயிற்றுவினர்களாக இருந்து பயிற்றுவித்தார்கள். தொடர்ந்து சைவ சித்தாந்தம், பன்னிசை, மரபிசை என்ற ஒரு அந்த மரபிலே தொடர்ந்து இந்த கல்வியாண்டிலே மரபிசை பயிலுகிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. ஸ்ரீபெரியவர்களுடைய விஸ்வரூப யாத்திரை நடைபெற்ற தருணத்தில் மிக அற்புதமாக அதிலே கலந்து கொண்டு விநாயகர் அகவல் உள்ளிட்ட பக்தி பணுவல்களை பாடுகிற ஒரு பஜனையை சம்பிரதாயத்தை மேற்கொள்கிற ஒரு அரிய வாய்ப்பை மாணவர்கள் பெற்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மரபிசை பயிலரங்கம், மரபிசை சான்றிதழ் படிப்பு என்ற நிலையிலே அதை பயின்று வருகிறார்கள். அந்த மாணவர்களுக்கான பயிலரங்கமாக இந்த பயிலரங்கம் அமைகின்றது. இதனை நடத்தி கொடுப்பதற்கு ஏற்கனவே மரபு பயிலரங்கம், மரபிசை பயிலரங்கத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது தள்ளி போய் இப்பொழுது மீண்டும் அதே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்களாக திருச்சியில் இருக்கக்கூடிய கலைக்காவேரி நுண்கலை கல்லூரியிலே இசைத்துறை பேராசிரியர்களாக விளங்கக்கூடிய இருவரும் இசை ஆளுமைகள் டாக்டர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல வீணைத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ பானுமதி அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த இருவரும் ஆளுமைகள் இன்றைய நாள் முழுவதும் சங்கீத அடிப்படைகள், சங்கீத மும்மூர்த்திகள், தமிழிசை நால்வர், தற்கால தமிழிசை பாடல்கள் என்ற நிலையிலே 4 பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இருவருமாக இணைந்து இந்த பயிற்சியை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். இந்த அரிய வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல இதையெல்லாம் சிறமேற்கொண்டு மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் துறை பேராசிரியர் பெருமக்கள், பிற துறையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மரபிசை பயிலரங்க தொடக்க விழாவிலே தலைமுறை ஆற்றுவதற்காக நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் உணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பாரதியார் சொல்வதை இங்கு நாம் இந்த இடத்திலே நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் உலகத்தில், தமிழகத்தில், இந்தியாவில் இப்படி எங்கெல்லாம் நம் மாணவர்களுக்கு பயன் தரத்தக்க செயல்பாடுகள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் உணர்ந்து இங்கு சேர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் நம் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு மரபிசை பயிலரங்க தொடக்க விழாவில் தமிழ் மரபிசை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய முதல்வர் அவர்களை தலைமை உரை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். प्रभो गणपते
பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே கணபதே கணபதே. சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே பிரபோ கணபதே. பரிபூரண வாழ்வருள்வாயே. தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் முன்னே தேடி கண்டு கொள்ளலாமே. தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் முள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே குணக்குன்றென விளங்கும் பெம்மானே பிரபோ கணபதே. பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே கணபதே கணபதே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான இந்த மரபிசை பயிலரங்கத்தை திறம்பட திட்டமிட்டு அதை செயலாக்கி அதை மாணவர்களுக்கு இந்த காலத்து இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்லக்கூடிய மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன், சேவை செம்பல் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, திருவையாறு என்று சொல்லப்படக்கூடிய திருச்சிக்கு அருகிலே இருக்க, திருச்சியே ஒரு காவிரி நதி பாயக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு கஷேத்திரம். அதிலே கலைக்காவேரி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே, அதுவும் கலைக்காக இயங்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே, கலைக்கல்லூரியிலே, கலைக்காவேரியிலே இசை பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய இருபெரும் பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருவையாறிலே தான் சத்குரு யாருடைய ஆராதனை நடைபெறும்? திருவையாறிலே நடைபெறக்கூடிய ஆராதனை யாருடைய ஆராதனை? மாணவர்கள் சொல்ற. வெரி குட். சங்கீத மும்மூர்த்திகளிலே தியாகராஜர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தியாக பிரம்மத்தினுடைய ஆராதனை நடைபெறக்கூடிய அவருடைய அதிஷ்டானம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி திருவையாறு என்று சொல்ல. பஞ்சநதீஸ்வரர் என்று அந்த இறைவனுக்கு பெயர், தர்ம சம்வர்தினி என்று அந்த இறைவிக்கு பெயர். அப்படிப்பட்ட அந்த கஷேத்திரத்திலிருந்து சங்கீத மும்மூர்த்திகளுடைய தலையாய மூர்த்தியாக விளங்கக்கூடிய தியாக பிரம்மத்தினுடைய அந்த அருளை பரிபூர்ணமாக பெற்றிருந்தால்தான் இது போன்ற சங்கீதங்களை எல்லாம் பயில முடியும், அதை பயிற்றுவிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட பகுதியிலிருந்து பொருத்தமான 2 பேராசிரியர்கள் பொருத்தமான இடத்திலிருந்து பொருத்தமான பணிக்காக இந்த காஞ்சி மாநகரத்திலே, கல்வியிலே கரையில்லாத காஞ்சி மாநகரத்திலே, கலை மலிந்து இருக்கக்கூடிய இந்த காஞ்சி மாநகரத்திலே கலைஞர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய பீடாதிபதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பல்வேறு இசை கலைஞர்களுக்கு காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய ஆஸ்தான வித்வான் பட்டத்தை கொடுத்து வீணை வித்வான்கள், வயலின் வித்வான்கள், மிருதங்க வித்வான்கள், வாய்ப்பாட்டு கலைஞர்கள் போன்ற பல்வேறு கடம் வித்வான்கள் போன்ற பல்வேறு வித்வான்களுக்கெல்லாம் காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய ஆஸ்தான வித்வான் என்ற பட்டத்தினை கொடுத்து உலகம் முழுவதும் அவர்களை அனுப்பி பாரத ரத்னா என்ற ஒரு பெரிய ஒரு உயரிய விருதினை பெற்ற யாரு? MS சுப்புலட்சுமி பாரத ரத்னா விருதை பெற்றார்கள்.
அவர்கள்தான் காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய ஆஸ்தான பாடகியாகவும் வித்வானாகவும் இருந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, உலக நாடுகளினுடைய அமைப்பு. அந்த அமைப்பிலிருந்து காஞ்சி காமகோடி பீடாதிபதி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை வந்து பார்த்தார்கள். யார் வந்து பார்க்கறாங்க? உலக நாடுகளினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் வந்து பார்க்கறாங்க. நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு உலக நாடுகள் அமைப்பினுடைய மாநாடு நடத்த இருக்கின்றோம். அந்த மாநாட்டிலே இந்து சமயத்தை பற்றிய ஒரு கருத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடலை நீங்கள் எழுதி தர வேண்டும். ஒவ்வொரு நாட்டினுடைய பாடல்களையும் நாங்கள் இசைக்கின்றோம், பாடுகின்றோம். இந்தியாவினுடைய குரலை ஒலிக்கக்கூடிய வகையிலே ஒரு பாடலை நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு பாடலை அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். அந்த பாடலை நீங்களே யாரையாவது அனுப்பி அந்த பாடலை பாட வையுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். உடனே பெரியவர் அவர்கள் எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவை அழைத்து, இந்த பாடலுக்கு நீயே ஒரு மெட்டை போட்டு ஒரு ராகத்தை போட்டு இந்த பாடலை இசைத்து நீ போய் பாடிவிட்டு வா என்று யுனைடெட் நேஷன்ஸ் அந்த இது நடக்கக்கூடிய அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா அந்த பாடலை பாடினார்கள். பாடி முடித்தவுடன் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் எழுந்து நின்று அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தார்கள். எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தார்கள். நீங்கள் உட்கார்ந்து கொண்டு அது கைத்தட்டணும். அதுக்கு என்ன ஒரு அப்படி ஒரு மதிப்பு என்றால், அந்த பாடலிலே எந்த ஒரு இறைவனுடைய பெயரும் வராது, சாமி பெயரே வராது. அதுல உலக நாடுகள் எல்லாம் எல்லா உலக நாடுகளும் அமைதியாக வாழட்டும், சண்டை இல்லாமல் இருக்கட்டும், நட்பினை பேணிக்கொண்டு உலக நாடுகள் எல்லாம் இருக்கட்டும். தாமியத தத்த தயத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 பிரின்சிபிள், அந்த பாடல இருக்கக்கூடிய 3 பிரின்சிபிள் என்னன்னா, தாமியதா தத்தா தயத்துவம். தாமியத தத்த தயத்வம் ஜனதா ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம், ஸ்ரேயோ பூயா சகல ஜனானாம், ஸ்ரேயோ பூயா சகல ஜனானாம், ஸ்ரேயோ பூயா சகல ஜனானாம் அப்படின்னு வரும். எல்லா உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் ஸ்ரேயஸோட இருக்கட்டும் என்று அந்த பாடலிலே வரும். தாமியத தத்த தயத்துவம். பி கம்பேஷனேட். தாமியதா என்ன என்றால் என்ன? பி கம்பேஷனேட். தத்தா அப்படின்னா என்ன? டு கிவ். தயத்துவம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல். பி கம்பேஷனேட் சொல்லுங்க, இங்கிலீஷ் கூட சொல்லலாம். பி கம்பேஷனேட், அப்புறம் டு கிவ், அப்புறம் 3வது செல்ஃப் கண்ட்ரோல். இந்த 3 இருந்தது அப்படின்னா நம்ம உலகத்திலே நல்ல மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்ற ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடிய அந்த பாடல். இந்த மரபிசை என்பது அப்படிப்பட்ட ஸ்ரீ பெரியவர்களுடைய அருளாசியுடன் இந்த கல்லூரியிலே ஆரம்பித்து 2 ஆண்டுகளாக மரபிசை வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கலை கலாச்சார பண்பாட்டு ஆய்வு மையம் என்ற ஒரு மையத்தை சென்ற மாதம் ஸ்ரீ பெரியவர்கள் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் இந்த தமிழ் துறைக்கு கொடுத்து அந்த மரபிசையை வளர்ப்பதற்காக ஸ்ரீ பெரியவர்கள் அவர்கள் அந்த ஏற்பாட்டினை செய்திருக்கின்றார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த நூல் வெளியீடுகள், மரபிசை வகுப்புகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போல ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தெய்வ தமிழ் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை ஸ்ரீ பெரியவர்கள் அவர்கள் ஆராதனையினுடைய ஒரு பகுதியாக ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தமிழுக்கு செய்த தொண்டுகளை எல்லாம் நினைவு கூறக்கூடிய வகையிலே
சங்கரா கல்லூரி தமிழ் துறைக்கு 1 கோடி ரூபாய் அந்த வைப்பு நிதியாக கொடுத்து இந்த மரபிசை மட்டுமல்லாமல் தமிழை படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழிலே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆராய்ச்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா செலவையும் இந்த நிதியிலிருந்தே நாங்கள் வழங்கி அந்த அந்த மாணவன் ஒரு லைப்ரரிக்கு போகணும்னாலும் சரி, புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றாலும் சரி, ஜெராக்ஸ் எடுக்கணும்னாலும் சரி, சாப்பிட வேண்டும் என்றாலும் சரி, தங்க வேண்டும் என்றாலும் சரி, அந்த மாணவனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்றாலும் சரி, எந்த செலவில் இருந்தாலும் அகாடமிக்காக ஏற்படக்கூடிய அனைத்து செலவுகளையும் கல்லூரியே ஏற்கும், அந்த அறக்கட்டளை நிதியிலிருந்து ஏற்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த பணிகள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது தமிழ் மரபிசை என்பது தமிழிசை மட்டுமல்ல, முத்துசாமி தீட்சிதருடைய கிருதிகளை எல்லாம் கூட இப்பொழுது விளக்கமாக சொல்ல இருக்கின்றார்கள். அவர் சான்ஸ்கிரிட்ல அனைத்து கிருதிகளையும் எழுதியிருக்கின்றார்கள், தமிழிலே 1-2 கிருதிகளை எழுதியிருக்கின்றார்கள். தியாகராஜர் அவர்களும் தெலுங்கிலே அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், தெலுங்கு மொழியிலே எழுதியிருக்கின்றார்கள். அதே போல சியாமா சாஸ்திரிகள் என்று காஞ்சிபுரத்திலேயே அவர்கள் பிறந்து காஞ்சிபுரத்திலேயே காமாட்சி அம்மனை பற்றி பாடிய சங்கீத மும்மூர்த்திகளிலே ஒருவரான சியாமா சாஸ்திரிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான அவரும் தெலுங்கிலே காமாட்சி அம்மனை குறித்த, அம்பாளை குறித்த பாடல்களை மட்டுமே அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த சங்கீத மும்மூர்த்திகள் திருவாரூரிலே முத்துசாமி தீட்சிதரும், அதே போல திருவையாறுல அவரும் திருவாரூர்ல தான் பிறந்தார். தியாகராஜ சுவாமிகள் திருவையாறுக்கு சென்று அவர்கள் சமாதி அடைந்தார்கள். சியாமா சாஸ்திரிகள் காஞ்சிபுரத்தையே சேர்ந்தவர்கள். சங்கீத மும்மூர்த்தி காஞ்சிபுரத்துக்கு அது ஒரு பெருமை. சியாமா சாஸ்திரிகள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சன்னதி தெருவிலே அவர் இருந்தார். இன்னைக்கு உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது, மாசி மகம். இன்றைய தினம் மிக அருமையான ஒரு நல்ல நாளாகும். அந்த மாசி மகத்திலே நிறைந்த பௌர்ணமியான இந்த நாளிலே இந்த சங்கீத மும்மூர்த்திகளை பற்றிய, அதே போல சீர்காழி மூவர் என்று சொல்வார்கள். தமிழுக்கு சீர்காழி மூவர், சங்கீதத்திற்கு சங்கீத மும்மூர்த்திகள். சீர்காழி மூவர் என்பவர்கள் முத்துத்தாண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கவிஞர், அதே போல மாரிமுத்தா பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒருவர், அதே போல அருணாச்சல கவிராயர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர். 3 பேர் யாரு? சங்கீத மும்மூர்த்திகள் இல்ல, சீர்காழி மூவர் என்று சொல்ல. 3 பேருமே சீர்காழியை சேர்ந்தவர்கள். மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவி, அதே போல மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவி, முத்துத்தாண்டவர். 3 பேருமே சீர்காழியை சேர்ந்தவர். சிதம்பரத்தை, தில்லை நடராஜ பெருமானை குறித்த பாடல்களை மட்டும்தான் அவர் 3 பேருமே பாடினாங்க. 3 பேருமே யாரை பத்தி பாடினா? சீர்காழியில் இல்ல, தில்லை நடராஜ பெருமானை பற்றியே தான் பாடினார். சியாமா சாஸ்திரிகள் காமாட்சி அம்மனை பற்றியே தான் பாடினார். தியாகராஜர் ராமரை பற்றியே தான் பாடினார். முத்துசாமி தீட்சிதர் எல்லா கோயில்களுக்கும் சென்று, நாடு முழுவதும் நடந்து சென்று, எல்லா கோயில்களுக்கும் சென்று அந்தந்த கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய சுவாமியை பற்றி பாடினார். உட்கார்ந்த இடத்துல இருந்து பாடினவரை, ராமனை தரிசித்தவர் தியாகராஜர். ஊரா போய் அந்தந்த சுவாமியே நேருக்கு நேரா பார்த்து தரிசித்தவர் முத்துசாமி தீட்சிதர். சியாமா சாஸ்திரிகள் காஞ்சிபுரத்திலேயே இருந்து காமாட்சியவே பாடினார். முத்துசாமி தீட்சிதர் நவகிரகத்தையும் பாடியிருக்கார். நவகிரக கீர்த்தனைகள்னு இருக்கு, நவாவர்ண கீர்த்தனைகள்னு இருக்கு. கமலாம்பாள், திருவாரூர்ல இருக்கக்கூடிய கமலாம்பாளை பற்றி நவாவர்ண கீர்த்தனைகள் என்று 9 கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அனைத்து மொழிகளையும், மொழி என்பது இசைக்கு ஒரு தடை இல்லை. மொழியை வைத்துக்கொண்டு மொழியை பிரிக்க கூடாது. இசைக்கு மொழி என்பது ஒரு தடை இல்லை. தமிழ் இசைதான் என்று இல்லை, எல்லாமே இசைதான். தெலுங்கு சுந்தர தெலுங்கினிலே பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று பாரதியார்கள் பாடினார். அதுபோல
அனைத்து மொழிகளும் இசை பிரவாகமாக தான் அனைத்து மொழிகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட வகையிலே இந்த மரபிசை என்பது நம்முடைய பாரம்பரிய கர்நாடக இசை என்றுதான் சொல்வார்கள். மரபிசையை என்ன சொல்வார்கள்? நாம் தான் மரபிசை என்று சொல்கிறோம். அதுக்கு கர்நாடக சங்கீதம் என்று பெயர். கர்நாடகா சங்கீதம் பாடுற பாட்டு இல்ல, அதுக்கு அந்த பேரு கர்நாடக சங்கீதம் அப்படின்னு பேரு. அந்த மரபிசையை அனைவரும், அதாவது 3 சொல்லி முடிச்சிடுறேன். 3க்கு வித்தியாசம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, ஆனந்தம்னு ஒண்ணு, களிப்புன்னு ஒண்ணு இருக்கு, மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. 3க்கு என்ன வித்தியாசம்? முதல்ல களிப்பு, அடுத்தது மகிழ்ச்சி, அடுத்தது ஆனந்தம். களிப்பு அப்படின்னா என்னன்னா, நல்லா ஒரு இடத்துல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல விருந்து போடுறாங்க, இலை போட்டு சாப்பாடு போட்டு நல்ல விருந்து போடுறாங்க, கொட்டாயை விட்டு நல்லா தூங்கிட்டு நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு கொட்டாயை தான் விட போறோம், அது வேற விஷயம். என்ன, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நேரா கொட்டாயை விட்டு தூங்கிட்டு சாப்பிட போறோம். நல்ல இலை போட்டு நல்லா சாப்பாடு போடுறாங்க, ருசியா இருக்கு. அந்த சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது நமக்கு ஒரு களிப்பு ஏற்படுகிறது இல்லையா? அதுக்கு பேர் களிப்பு அப்படின்னு பேர். பாரதியார் என்ன சொல்றாரு? உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். சொல்லுங்கப்பா, தமிழ் தானேப்பா படிக்கிறீங்க. உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். உண்டு களித்திருப்போர்னா சாப்பிட்ட உடனே வரக்கூடியது என்ன? களிப்பு. அடுத்தது என்ன? மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னா என்னன்னா, ஒரு இசையை கேட்கிறோம். இப்போ இசை மியூசிக் கேட்கிறோம், ஆனந்தமா இருக்கு, மியூசிக் கேட்கிறோம், நம்மளே மெய்மறந்து அந்த இசையில ஈடுபட்டு அந்த மியூசிக்கை கேட்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது மகிழ்ச்சி. ஒரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடக்கூடிய பாடல், அதை மேடம் உமா மகேஸ்வரி அம்மாள் பாடக்கூடிய பாட்டு, இதெல்லாம் நம்ம கேட்கும் போது வரக்கூடியது என்ன? இளையராஜா சிம்பொனி, அது கேட்கும் போது ஏற்படக்கூடியது மகிழ்ச்சி. அது களிப்பு கிடையாது, அது மகிழ்ச்சி. 3வது, நம்ம இறைவனை வழிபாடு செய்கிறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. எப்படி? இங்க பார்க்கணும் அண்ணா, இங்க பாருங்கண்ணா அண்ணா. கண்ணீர் மல்கி எப்படி? சாமியை கும்பிடும் போது உனக்கு உன்னை அறியாமலேயே அந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் போது உன்னையே நீ மறந்து இருக்கும் போது ஏற்படக்கூடியதான் ஆனந்தம். இதுதான் அந்த களிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. இந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த இசையை அனைவரும் பயின்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஆனந்தத்தையும் அடையுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மரபிசையை பயிலுவதற்கு ஏதுவாக அதன் வரலாறுகளை, அதனுடைய அடித்தளத்தை மிக அழகாக அதற்குரிய மனநிலைக்கு மாணவர்களை கொண்டு வந்து ஆட்படுத்தி இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு நம் தமிழ்துறையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு உரைப்பொழிவுகளை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கின்ற நேரம் இது. அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு நம்முடைய முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கர்நாடக இசை மும்மூர்த்திகளான தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர் அவர்களுக்கும் காலத்தால் முற்பட்ட தமிழிசை மும்மூர்த்திகளாக விளங்கிய, அவர்களே தமிழிலேயே பாட்டு எழுதி தமிழிலேயே பாடி தமிழிசையை வளர்த்தவர்களாகிய அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் நம்முடைய தமிழிசையை வளர்த்தார்கள் என்பதை மிக அழகாக எடுத்து சொன்னார். அப்படிப்பட்ட அவர்களுக்கு தமிழிசை மூவருக்கு சீர்காழியிலே தமிழக அரசானது அரசு சார்பிலே மணிமண்டபம் அமைத்து அவர்களை கௌரவித்திருக்கிறது என்கிற செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2013 அந்த மணிமண்டபமானது நிறுவப்பட்டு மிகச் சிறப்பாக அது அந்த வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அது வகை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலவே மும்மூர்த்திகளோடு நடைமுறைப்படுத்தி அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பணியை நாம் தொடர்ந்து செவனே செய்து வருகிறோம் என்பதிலே நாம் உளமாற மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு அடுத்தபடியாக பாபநாசம் சிவம் என்று சொல்லக்கூடியவரும் மிக அற்புதமான பணிகளை தமிழ் இசைக்கு ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு தன்மையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல நம்முடைய மரபார்ந்த இசை வரலாற்றை பற்றி பார்க்கிற போது சுந்தரரை பற்றி சொல்லுகிற போது ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்று இறைவனை இசையின் வடிவாகவே பார்த்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல பாரதியாரும் கூட குயில் பாட்டிலே ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம் ஒன்றோ என்று அந்த இசையினுடைய தன்மையை பற்றி, மனதை கரைக்கின்ற இன்பத்தை பற்றி, அதற்கு ஓமையே கூற முடியாது என்கிற அந்த இசையினுடைய பெருமையை பற்றி மிக அழகாக எடுத்து சொல்லுவார். அதே போலவே அவர் தமிழினுடைய பெருமையை பற்றி சொல்லுகிற போது தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று, அப்படிப்பட்ட அந்த இசையின் இனிமையை உலகெல்லாம் பரவுவதற்கு நம்மை எல்லாம் அழைக்கக்கூடிய ஒரு செய்தியாக பாரதியினுடைய கவிதையானது விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போல தமிழின் பெருமையை பற்றி பேசுகிற போது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்குங்கானோம், அப்படிப்பட்ட இனிய தமிழை இசையால் குழைத்து இன்னும் மெருகூட்டி உலகெல்லாம் பரவுவதற்கு ஏதுவான வகையிலே நம்முடைய கல்லூரி அதற்கு மிக பொருத்தமாக அடித்தளத்தை அமைத்து தருகிறது. அப்படிப்பட்ட நம்முடைய இசை மரபிசை பயணத்திலே நாவுக்கரசர் சொல்வதை போல தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று இறைவனை நேரமும் இசையாலேயே ஆட்கொள்ளுகின்ற, எப்படி இறைவனை ஆட்கொள்ளலாம் என்றால் இசையின் மூலமாக. ராவணனும் கூட பார்த்தீர்களானால் வீணை வாசிப்பதிலே மிகச் சிறந்தவராக இருக்கிறார், தமிழ் இசையிலே மரபார்ந்த அறிவை பெற்றவராக இருக்கிறார், நாடக சாஸ்திரத்திலே விற்பனராக இருந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கூட அப்படிப்பட்ட ராவணனும் கூட இறைவனை அடைவதற்குரிய வழியாக இசையைத்தான் கையாண்டிருக்கக்கூடியதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இப்படி நாம் திருவிளையாடல் படத்துல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று வரும், கண்ணதாசன் எழுதி TR மகாலிங்கம் அவர்கள் பாடியது, இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை என்று அப்படியே உருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரல் வளத்திலே அந்த இசைத்தமிழினுடைய பெருமையை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பார்கள். அப்படி தமிழிசைக்கு ஒரு இயக்கத்தை கண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதாவது ஒரு இயக்கமாகவே, ஒரு சமூக இயக்கமாகவே கொண்டு சேர்த்தவர்கள். அதனுடைய நீட்சி நாம் இன்றும் அந்த தன்மையில அந்த ஒரு இயக்கமாக நாம் இதை தமிழிசையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியாக இந்த மரபிசை பயிலரங்கமானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சங்க காலத்திலிருந்தே நம்முடைய இசைத்தமிழ் மரபு என்பது நீண்ட நெடியது. அது இடைக்காலத்திலே சில காலம் தோய்வுற்று இருந்தாலும் கூட பக்தி இலக்கிய காலத்திலே தேவார பாடல்களின் மூலமாகவும் 4000 திவ்ய பிரபந்தத்தின் மூலமாகவும் அது மீண்டும் புத்துயிர் பெற்று இங்கு சமூகத்திலே மீண்டும் கால்கொள்ள தொடங்கியது என்கிற வரலாற்றை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த மரபிசை பயிலரங்கமானது இனிதே துவங்குகிறது. இன்றைக்கு பொழிவினை நிகழ்த்த வருகின்றிருக்கக்கூடிய பயிற்றுனர்களை குறித்து